வணக்கம். பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ காளிகா துர்கா பரமேஸ்வரியின் 30வது வருட பால்குட திருநாள் வாழ்த்துக்கள். இன்று ஒரு மங்களகரமான நாள். பெங்களூரு வித்யாரண்யபுரத்தில் அமரர் வேதஞானி ஸ்ரீ ராமு சாஸ்திரிகளால் பக்தர்களுக்கு பொக்கிஷமாக அருளப்பட்ட ஸ்ரீ காளிகா துர்கா பரமேஸ்வரி திருக்கோவிலில் பக்தர்களால் எடுக்கப்படும் 3000 குடம் பாலபிஷேகம் கொள்கிறாள் தேவி. பார்க்க பார்க்க கேட்க கேட்க எத்தனை ஆனந்தம்! இத்திருநாளை கொண்டாடி ஒரு பாடல் பாடுவோமே, வாருங்கள். பக்தர்களே, எங்கள் திருக்கோவிலில் நடக்கும் தேவியின் பால்குட அபிஷேக திருநாளில் பங்கு கொண்டு தேவியை மனம் குளிர தரிசனம் செய்து அருள் பெறுமாறு பரிந்துரைக்கும் இத்திருக்கோவிலின் பக்தை. மங்களகரமான இத்திருநாளில் உங்களுடன் ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 25 வருடங்களுக்கு முன்னால் நான் தேவிக்கு பல பாடல்கள் எழுதி பாடி வந்தேன். இப்பொழுதும் எழுதி பாடிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஸ்ரீ ராம சாஸ்திரிகள் நம்முடன் இருந்தபோது அவரால் பரிந்துரைக்கப்பட்டு தமிழில் ஸ்ரீ காளிகா துர்கா பரமேஸ்வரி பாமாலை என்னும் கேசட் அக்காலத்தில் கேசட் செய்வதில் பிரபலமான ஸ்ரீமதி விசாலாட்சி கிருஷ்ணன் என்பவரால் செய்யப்பட்டது. ஸ்ரீமதி விசாலாட்சி கிருஷ்ணன் என்பவர் பாடல்கள் எழுதுவதில் வல்லவர். பிரபல பின்னணி பாடகர்கள் எல்ஆர் ஈஸ்வரி, கே வீரமணி மற்றும் பலர் பாடல்களை பதிவு செய்து கேசட் செய்பவர். அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது. ஸ்ரீமதி விசாலாட்சி கிருஷ்ணன் இத்திருக்கோவிலில் பக்தையாகிய நான் தேவிக்கு பாடல்கள் எழுதப்பட்டு அக்காலத்தில் பிரபலமான இசையமைப்பாளர் பி பலராம் என்பவரால் இசையமைக்கப்பட்டு ஸ்ரீமதி விசாலாட்சி கிருஷ்ணன், திரு விஷ்ணு மற்றும் இத்திருக்கோவில் பக்தையாகிய நான் ஆகியோர் பாடப்பட்டு 8 பாடல்கள் பக்தி சாகர் தமிழ் நகரை மியூசிக் கம்பெனியாரால் பெங்களூரில் உள்ள பாரத் ஸ்டுடியோவில் பதிவு செய்யப்பட்டது. ஸ்ரீ சிங்கேரி சாகை சிவகங்கா மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ 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 சச்சிதானந்த பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் திருக்கரத்தால் இக்காசட் வெளியிடப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு போற்றப்பட்டது. ஒரு வாரம் முன்பு ஸ்ரீ காளிகா துர்கா பரமேஸ்வரி பக்தி பாடல்கள் சுந்தரி கிருஷ்ணமூர்த்தி சேனலில் இந்த கேசட் ஒலிக்க கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்து என் சந்தோஷத்தை நம் திருக்கோவில் பிரதான அர்ச்சகர் டாக்டர் வசந்தகுமாருடன் பகிர்ந்து கொண்டேன். 25 வருஷங்களுக்கு பின் ஸ்ரீ காளிகா துர்கா பரமேஸ்வரியே என் சேனல் தேடி வந்து அமர்ந்தது போல் எனக்கு தோன்றியது. இப்பொழுது வெற்றிகரமாக இத்திருக்கோவிலை நடத்தி வரும் பிரதான அர்ச்சகர் டாக்டர் வசந்தகுமார் அவர்கள் அப்போது மிகச் சிறியவராக பள்ளியில் படித்துக் கொண்டும் தன் தந்தையிடம் வேதோபதேசங்கள் பயின்று தந்தைக்கு உதவியாக இருந்தார். அமரர் வேதஞானி ராமு சாஸ்திரிகளுக்கும் அவர் மனைவி ஸ்ரீமதி ராதா அம்மா அவர்களுக்கும் என் அனந்த கோடி நமஸ்காரங்கள். இக்கேசட்டை பக்தர்கள் கேட்டு மகிழ அனுமதி கொடுத்த பக்தி சாகர் தமிழ் லகரி மியூசிக் கம்பெனி மேனேஜர் திரு முரளி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திருக்கோவிலில் பிரதான அர்ச்சகர் டாக்டர் வசந்தகுமாரின் அனுமதியுடன் இந்த கேசட்டை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பக்தர்களே, இந்த கேசட்டின் யூடியூப் லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடல்களை கேட்டு மகிழ்ந்து உங்கள் அபிப்பிராயங்களை தெரிவிக்குமாறு வேண்டும் இத்திருக்கோவிலின் பக்தை. ஓம் சக்தி, ஓம் சக்தி. வாழ்க, வளர்க, வளம் பெறுக. வணக்கம்.